இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறது என்னுடைய புக் கலெக்ஷன்ஸ் தான் கைஸ் பார்க்க போகிறோம். சரி ஒன்றுனா வந்து என்னென்ன அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து என்னுடைய டெல்டா டிக்ஷனரி, பாப்புலர் டெல்டா டிக்ஷனரி தான் இருக்குது. இதோட ரேட் வந்து சம்திங் ஒரு 400 இருந்துச்சு. இதில் வெறும் இது மட்டும் இல்லை, இதில் ஒரு 500-600 பேஜஸ் நமக்கு இருக்குது. இதில் வந்து சினானம் சாண்டனம் நிறையா வந்து இருக்கும். இது வந்து ஏஜி ஃபவுண்டேஷன் வந்து ரெடி பண்ணியிருந்த ஒரு புக்கு. நீங்களே பாருங்கள், தமிழ் அப்புறமேட்டு தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் டிக்ஷனரி. சரிங்களா, தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். பாருங்கள், சரிங்களா, இந்த புக்கு ஒன்று இருக்குது. அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது இது என்னடா புக்குன்னு சொல்லிட்டு எதுவும் ஒன்று காமிச்சிக்கிட்டு இருக்காங்க பார்க்காதீங்க. இது வந்து என்னோடது தான். இது வந்து என் பேர் போட்டு எனக்காகவே இது பண்ணது இந்த புக்கு. இது வந்து நான் ஒரு சின்ன பிள்ளையில் இருக்கும்போது வந்து ஒரு கதை மாதிரி நான் வந்து எழுதியிருந்தேன். இது நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் இப்போ வந்து சின்ன பிள்ளையில் வந்து சம்திங் நான் ஒரு ஃபோர்த்துன்னு நினைக்கிறேன், ஃபோர்த் தேர்டு அது மாதிரி படிக்கும் போது தான் இதெல்லாம் வந்து சும்மா வீட்டில் லீவில் இருக்கும்போது சரி எதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு இதை வந்து பண்ணிட்டு இருந்தேன். சும்மா நான் முடிஞ்சதை பாப்பா எதாவது அங்கே காமிக்கிற மாதிரி இது பண்ணி இது மாதிரிலாம் பண்ணேன். எனக்கு அப்போலேருந்தே வந்து இது மாதிரி புக்ஸ் படிக்கிறது, இது மாதிரி இது கதை எழுதுறதுலாம் எனக்கு அவ்வளோ ஆர்வமாக இருப்பேன். சரி, அடுத்து வந்து பார்க்கலாம் காய்ஸ். அடுத்து நம்ம வந்து என்ன புக் வந்து பார்க்குறோம்னா அப்பாஜி கதைகள்ன்ற புக்கோட ரேட்டை பாருங்கள் கைஸ், ரொம்ப கம்மி தான். வெறும் 17 ரூபாய்க்கு ராம்கி எழுதுனா ஒரு சூப்பரான ஒரு கதை இது. இந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ஒரு கதை தான். இதுவுமே சொல்லணும், என்னடா இவ்வளோ வந்து ஒரு புக் இருக்குது, இதை போயிட்டு பெரிய கதை அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள், பாகங்கள் வந்து ஒரு 17 இருக்குது மொத்தமாக. இது வந்து ராம்கி எழுதுனா ஒரு கதை தான். இது செம்மையான கதை. இது வந்து நான் வந்து பேஜ் நம்பர் 69 வரைக்கும் படிச்சிருந்தேன். கொஞ்சம் தான் இருக்கணும். இது பாருங்கள், இது வரைக்கும் நான் வந்து படிச்சிருந்தேன். அடுத்து வந்து படிக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். இன்னும் முடிக்கல, நம்ம இப்போ முடிச்சுவேன். சரி, அடுத்து நம்ம வந்து அடுத்த புக்கு வந்து பார்க்கலாம் கைஸ். ஓகே, அடுத்து வந்து நம்ம வந்து புக்கு வந்து பார்க்குறது வந்து சிரிக்க வைக்கிற டூப்பு டாக்டர் அப்படிங்கிற ஒரு இதோட ரேட்டுமே வந்து 17 ருபீஸ் தான். அதே ஒரு புக்கு ஸ்டாலில் தான் நம்ம வந்து வாங்கிடணும். இதுவுமே வந்து ரேட்டு வந்து 17 தான். இது வந்து ஒரு கதை அப்படின்னு நம்ம வந்து சொல்லி நம்ம வந்து இதெல்லாம் நான் வந்து சின்ன வயசில் வாங்கினது, அதாவது என்னுடைய ஒரு 6th அது மாதிரி இதில் வாங்கினது. இப்போ வந்து நான் வந்து 9th 8th படிக்கிறேன். இப்போ 9th போயிட்டேன், லீவில் இருக்கேன். பாருங்க, இது எல்லாமே வந்து ஜோக்ஸ் மாதிரி தான் இருக்கும், ஒரு கதை மாதிரி இருக்காது. இங்கே பாருங்க, இதோட டீட்டெயில்ஸ் சொன்னாங்க, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து ஒரு ஜோக்காக இருக்கும். இந்த லோட்டஸ் போட்டிருக்கிறது இது ஒரு ஜோக்கு, இது ஒரு ஜோக்கு. இது மாதிரி வந்து டாக்டர் பண்ணுற ஒரு ஜோக்கு. உண்மையான டாக்டர்னு எல்லாம் வருவாங்க, அப்புறமேட்டு டூப்பாக்கி விட்டுட்டு போயிடுவார். அந்த மாதிரி ஒரு இது நான் ஒரு சின்ன பிள்ளையில இது வாங்கி இது படித்தேன். இது நல்லா தான் இருக்கும். இதுவுமே படித்து முடிக்கும். அப்புறமேட்டு நம்ம வந்து பார்க்குற ஒரு புக்கு தான் 4 குறள். சரிங்களா, இது வந்து 373 கிட்ட வந்து இதில் வந்து இருக்குது குறள்கள். இது வந்து நல்ல இந்த பேப்பரோடைய இந்த திக்னஸ் வந்து நல்லா வந்து இருக்கும், ஃபோட்டோ இது மாதிரி இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட வந்து 50 ருபீஸ்க்கு வந்து இருக்குது இந்த 4 குறள். சரி, அடுத்த புக்கு போகலாம். அடுத்து வந்து பார்க்குறப்ப அப்புறமேட்டு இதுக்கு அடுத்து நான் கொஞ்சம் ரொம்ப படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என்னால் அதை அப்போ படிக்க முடியல. ஆனால் இப்போ நான் படித்து முடிச்சிட்டேன். இந்த புக்கு வந்து சிந்துபாத் கடல் பயணங்கள். இதில் மொத்தமாக வந்து 7 கடல் பயணம் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, எப்படி அதுக்குள்ளே போனால் அந்த மாதிரி இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, சிந்துபாத் கடல் பயணங்கள். அப்புறமேட்டு வந்து 7 கடல் பயணங்களுமே இருக்கும். இங்கே பாருங்கள், 7வது கடல் பயணங்களோட முடிட்டு கதை. இதுவுமே நல்ல ஒரு செம்மையான கதை. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பிக்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த புக்கு வந்து நம்மளோட ஒரு சம்திங் 45 ரூபா கிட்ட வந்து வருது. இதில் வந்து 120 பேஜ் வந்து இருக்குது இந்த புக்கில். சரி, வாங்க அடுத்த புக் பார்க்கலாம். சரி, அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிற புக்கு வந்து சிறுவர்களுக்கான நீதி கதைகள் அப்படிங்கிற ஒரு 2 புக்கு. இது வந்து பாலையிலேருந்து நம்ம வந்து வாங்கியிருந்தோம் இந்த புக்கு. இந்த புக்கோட விலை வந்து 25 ரூபா. இதோடது வந்து 30 ரூபா.
இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது. இதில் ஒரு கதை இருக்கும், இதில் ஒரு கதை இருக்கும். ஆனால் இதில் வந்து நல்லா இருக்கும் சொல்லப்போனால். ஆனால் இது வந்து 30 ரூபா தான். ஆனால் இதுவுமே நான் வந்து சின்ன பிள்ளையில் படித்த கதைகள் தான் இருக்கும். இதில் ஒரு ரெண்டுத்துலேயுமே 5 கதை தான் இருக்கும். பார்த்தீங்களா, இதில் ஒரு 5 இருக்குது. இப்போ இந்த இது அதுக்கெல்லாம் வந்து கதை இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இதுவுமே நல்லா தானே இருக்குங்க. சரிங்களா, இதுவுமே அதே தான். இதுவுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுவுமே ஒரு 5 நான் 12 குட்டி மாதிரியெல்லாம் இதுவுமே ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி புக் தான் இது ரெண்டுமே. இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நான் சின்ன பிள்ளைலாம் அதெல்லாம் படிக்கும்போது நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் சரி விடுங்க, அடுத்த புக்கு நம்ம வந்து போகலாம். அழகா அடுத்த வந்து புக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உலக புகழ் குட்டி கதைகள்ங்கிற ஒரு புக்கு. ஆர்சி சம்பத் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் தான் இந்த புக்கை வந்து எழுதியிருக்காரு. இதில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி என்ன ஒரு 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 10 கதை கிட்ட இருக்குன்னு நினைப்பீங்க. 10 கூட இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே சிறு சிறு கதைகள் தான். 31 கதைகள் வந்து இதில் வந்து இருக்குது. சரிங்களா, அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பேஜ் 2 பேஜுக்கு ஒரு கதை இருக்குது. இப்போ தள்ளத்தில் ஒரு குட்டி குட்டி கதைகள்லாம் அப்படியே இந்த உலகத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸான கதைகளை சுருக்கி எழுதியிருப்பாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் நேமு இவங்களெல்லாம் பற்றி இந்த கதையோட மூலமாக எப்படி வந்தாங்க எல்லாத்தையுமே பற்றி இந்த புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. பிக்சர்ஸுமே இடையில நிறையா இருக்கும். செம்மையான ஒரு புக்கு தான் இதுவுமே. இதோட புக்குடைய ரேட் வந்து இதோட விலை வந்து கிட்டத்தட்ட வந்து 55 ரூபா வந்து வருதுங்க. இதுவுமே இது வந்து குட்டீஸ் படிக்கிறது. இதுவுமே நான் வந்து பாதிக்கிட்ட படிச்சிருப்பேன். நான் இது என்ன படிக்காமல் நான் 55 ரூபா. இதுலேயே வந்து நிறைய புக்ஸ் வந்து இருக்குது, பார்த்துக்கோங்க. வேணும்னா வந்து இந்த மாதிரி புக்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் வந்து கீழே வந்து எஸ் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே இது மாதிரி புக்ஸ் நான் வந்து இங்கே அதுவுமே இப்போ நான் வந்து காமிக்கிற புக்கு எந்த புக்குன்னு சொல்லி அது மூலயமா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து உலக புகழ் குட்டி கதைகள் அப்படின்னு நீங்கள் கேட்டுருந்தீங்கன்னா கமெண்ட்டில் நான் அதுக்கு மூலயமான எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நான் வந்து உங்களுக்கு தரேன். ஒரு கமெண்ட்டுக்குமே நான் கன்ஃபார்ம் தருவேன். சரி, அடுத்த புக்கு நம்ம வந்து போடலாம். ஹலோ கைஸ், நம்ம வந்து அடுத்து வந்து பார்க்க போகிறது வந்து இவான்ஹோ தி அட்வென்ச்சர் ஆஃப் ஹக்கல்பர்ரி ஃபின் தி வார் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ். இந்த ஒரு 3 புக்கு தான் இப்போ வந்து வச்சுருக்கோம். ஏன்டா இப்போ 3ஆக வச்சுருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா 3மே ஒரே டைட்டில்ஸ், அதாவது டைட்டில்ஸ்னு சொல்ல முடியாது, ஒரே இதில் தான் வந்துருச்சு. பாருங்கள், எல்லாமே வந்து ஒரே இது தான். சரி, அப்படியே ரேட் வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு தி வார் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ்க்கு இதோட ரேட்டு வந்து 70 ருபீஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 70 ருபீஸு. செகண்ட் புக் பார்த்துக்கலாம், தி அட்வென்ச்சர் ஆஃப் ஹக்கல்பர்ரி ஃபின். இந்த புக்கோடைய ரேட்டு வந்து கிட்டத்தட்ட அதுவுமே 70 ரூபா தான் வருது, பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து இவான்ஹோடைய புக்கு வந்து 99, அதாவது 100 ருபீஸ்க்கு வந்து விற்கிது. ஏன் இவான்ஹோ மட்டும் 99 ருபீஸ்க்கு விற்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த 2 புக்கையுமே வந்து நீங்கள் டச் பண்ணி ஃபீல் பண்ணும்போது ஒரு இது கிடைக்கும். ஆனால் நீங்கள் இதை மட்டும் டச் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அதுவுமே புக் குவாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுனால் சீக்கிரமாக கொஞ்சம் பேஜஸ்லாம் இதாக வந்துருக்குங்களா மங்களாக. இது வாங்கும்போது தான் இதுவுமே வாங்கினேன். பட் வந்து இது கொஞ்சம் மங்களாகவும் வெயிட்டும் நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த புக்கு கலருக்குமே இவான்ஹோ எதுக்கு அந்த ரேட்டுக்கு சொல்லிக்கிறேன் பாருங்கள். இந்த புக்கு கலருக்கும் இந்த புக்கு கலருக்கும் மட்டும் பாருங்கள். இதனால தான் இவான்ஹோ, அதுவுமே எல்லாமே இவான்ஹோ சரியான ஒரு கதை. இதுவுமே ஒரு நல்ல ஒரு புக்ஸ் தான். இதோட டீட்டெயில்ஸ் வேணுமே இப்போ இவான்ஹோன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா இவான்ஹோவோட சொல்கிறேன். இது மாதிரி நீங்கள் வந்து எத்தனை புக்கு வந்து கேட்கணுமோ நீங்கள் அத்தனை நாள் கேட்டுருங்க. அதுவுமே இல்லாமல் இதோட புக்ஸோட கதை வேணுன்னா எஸ் ப்ரோ அப்படின்னு வந்து போட்டுருங்க. ஓகே, அடுத்த புக்கு வந்து நம்ம அடுத்த புக்ஸ் வந்து பார்க்க போயிடலாம். ஓகே மக்களே, இனிமேட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் நம்ம ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரிஸ் தான். ஆனால் இதுக்கு மேலே தான் நம்ம வந்து பார்க்க போகிறது தி காமிக்ஸ். மெயினே காமிக்ஸ் தான். சின்னவங்க படிக்கிறதுலேருந்து நம்ம வந்து பெரியவங்க படிக்கிற வரைக்கும் காமிக்ஸ் இருக்குது. புக்ஸு நம்மள்ட்ட வந்து இருக்குது. பாருங்கள், இது வந்து எந்த ஒரு இதோட காமிக்ஸ்னால் லயன் முத்து காமிக்ஸ், அதாவது அவங்களுடைய காமிக்ஸ் தெரிஞ்சிருக்கும். லயன் முத்துடைய காமிக்ஸ் ஒன்று இதோட கதையுமே வேணால் எஸ் ப்ரோ அப்படின்னு நீங்கள் வந்து போடுங்க. சரிங்களா, இது ஒரு முடியா இரவு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கதை. இது வந்து 1, 2 சரி 5, 6 அது மாதிரி கதை கிடையாது. இது ஒரே கதை தான். நீங்கள் காமிக்ஸை பொறுத்த வரைக்குமே
ஒரு கதை தான் மெயினாகவே இருக்கும். பாருங்கள் எப்படி ஒரு சூப்பரான காமிக்ஸு. இது மெயின் பிக்சரே இது ஒரு தமிழ் காமிக்ஸு. தமிழ் காமிக்ஸ் வெளியே எங்கேயுமே அவ்வளோ கிடைக்காது. கிடைச்சாலுமே டுபாகோ ஒரு காமிக்ஸாக தான் கிடைக்கும். இந்த மாதிரி காமிக்ஸை வந்து நீங்கள் வந்து வாங்கி படிச்சிட்டிங்கன்னா ஒரு செம்மையான ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு த்ரில்லான ஒரு காமிக்ஸ் தான் இது ஒரு காமிக்கு. இதோட ரேட்டு வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 75 ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. linemuthcomics.com அப்படிங்கிறத நீங்கள் வந்து இப்போ இது பண்ணிங்கன்னா கூகுளில் வந்து வரும் உங்களோட டீட்டெயில்ஸ். இன்னும் நீங்கள் வேறு ஏதாச்சும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க. நீங்கள் கன்ஃபார்ம் நான் எல்லா கமெண்ட்ஸுக்குமே ஏதாச்சும் ஒரு கமெண்ட் அதை நான் கொடுப்பேன். ஓகே, நம்ம வந்து அடுத்த புக்கு வந்து அடுத்த காமிக்ஸ் வந்து போயிடலாம் வாங்க. ஓகே, அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து டைலான் டாக்குடைய வீதி எங்கும் முதிரம் அப்படிங்கிற ஒரு காமிக்ஸ் தான். இதுவுமே லைன் முத்து காமிக்ஸை வந்து இது பண்ணுற ஒரு புக்கு தான். இந்த புக்கோட ரேட் வந்து 60 ருபீஸ் தான். பட் வந்து மொத்தத்தை பாருங்கள், நல்ல மொத்தம் தான் இதுவுமே. இவ்வளோ இப்போ நம்ம முன்னாடி பார்த்துட்டு இருந்த ஒரு புக்கு அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கலருங்க ஒன்று அப்படி இப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் படிக்கும் போது எப்படி ஒரு சரியான ஒரு த்ரில்லான ஒரு ஃபீலிங் வந்து தருங்க. இந்த ஒரு புக்ஸை மட்டும் எப்படியாச்சும் வாங்கி படிச்சிருக்கேன். இந்த மாதிரி புக்ஸ் வந்து வெளியே வந்து எங்கேயுமே கிடைக்காது. இங்கே பாருங்கள், அது ஒரு பேப்பர் குவாலிட்டியை பார்த்தாலும் ஃபோட்டோ பேப்பர் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும். ஒன்றொன்றையுமே இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். நீங்கள் கன்ஃபார்ம் வந்து வாங்கி படிக்கலாம் நான் சொல்லுவேன். செம்மையான ஒரு காமிக்ஸ் தான் இது. அதுவும் தமிழில் இருக்குது, யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. டைலான் டாக்கோட கதை நல்லா தான் இருக்கும். அதுவுமே நீங்கள் வந்து வாங்கி படிங்க. ஓகே, அடுத்த புக்கு நம்ம வந்து போயிடலாம். ஹலோ, இந்த புக்கை பற்றி நான் உங்கள்கிட்ட மெயினாக நான் சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். என்ன அப்படின்னா, இது வரைக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்ச, நிறைய பேர்த்துக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு கேரக்டர்னா அவரு தாங்க டெக்ஸ். அந்த காமிக்ஸ் தான் இருக்கிறதுலே சரியான காமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி காமிக்ஸ் தான் இது வரைக்குமே சூப்பராக வந்து இருக்குது. இந்த காமிக்கோட ரேட்டு வந்து 50 ருபீஸ். இதுவுமே பிளாக் அண்ட் மெயினாக வந்து டெக்ஸோட கதையினால பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். ஒரு 10 காமிக்ஸ் கிட்டே அதுக்கு மேலேயே கிட்டே வந்துருக்கு, கலரில் வந்துருச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது பிளாக் அண்ட் ஒயிட் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவரை. இந்த புக்கை பாருங்கள், வீதி எங்கும் முதிரும். ஓகே, சாரி டெக்ஸாஸ் ரேஞ்சர்ஸ் இது, சாரி தெரியாமல் மாதிரி சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நீ பார்க்கலாம் என்ன ப்ரோ இது இவ்வளோ கொச்சன்னு இருக்குது, எப்படி ப்ரோ படிக்கிறது அப்படின்னு. இது ஒரு ஸ்மால் காமிக் தான். நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா எங்கேயாச்சும் டக்குன்னு கூப்பிட்டு போயிட்டு ஒரு 1 hour 2 hours நல்லா ஒரு காமிக்கை சூப்பரான ஒரு காமிக்ஸ் வந்து உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கன்ஃபார்மாக வந்து இந்த காமிக்ஸ் வந்து வாங்கி படிக்கலாம். இளம் டெக்ஸ், அதாவது நான் அடுத்ததில் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இளம் டெக்ஸ்ன்னு ஏன் போடுறாங்கன்னு நான் வந்து சொல்கிறேன். செம்மையான காமிக்ஸ் கைஸ் இதெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு பேப்பர் குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்கும். இந்த காமிக்ஸ் இவங்களோட இது வந்து அட்டையுமே நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா நல்லா ஒரு இந்த அட்டையாட்டாக இருக்கும். இது வந்து குழந்தைங்களாம் வாங்கி படித்தாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்குமே கொஞ்சம் இதெல்லாம் வாங்கணும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும். நீங்கள் வாங்கி குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் தாராளமாக. சரி வாங்க அடுத்த காமிக்ஸ் போகலாம். அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிற காமிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ். அவரே தான். ஏன் இப்போ சொல்கிறேன், அதை முன்னாடி சொல்ல வேண்டியது இளம் வயது டெக்ஸு இளம் வயது, அப்புறமேட்டு ஒரு மீடியமு, அடுத்த ஒரு வயது இருக்குது. இது மூணுமே அவர் அவ்வளோ பெரிய இது பண்ணியிருப்பார். அது எல்லாத்தையுமே தான் வந்து காமிக்ஸாக பண்ணியிருப்பாங்க. இது வந்து தொடர்கதைகள் கிடையாது. இப்போ நம்மளோட விஜய் அஜித் அது மாதிரிலாம் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ அவங்களோட ஒரு படமாக இருக்கும்ல, மாறி ஒரு வேறு படம் தொடர்கதைகள் அது மாதிரிலாம் இருக்காது. இருக்குது தொடர்கதைகள் ஒரு 1 2 அதுலலாம் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து இது வந்து ஓனாயவனத்தில் டெக்ஸு, அப்படி ஓனாயவனத்தில் டெக்ஸ் இந்த காமிக் தான். இது வந்து 80 ருபீஸ் தான். இதுவுமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காமிக்கிறாங்க. புதுசாக இருக்குது, செம்மையான காமிக்ஸ். இது மாதிரி இதுவுமே இளம் டெக்ஸ்ட் தான் போல். இல்லை இது வேறு கதை. ஓகேங்களா? இதுவுமே வந்து ஒரு 2 hours நீங்கள் உட்காந்து 2 hours 3 hours நீங்கள் உட்காந்து சரியான காமிக்ஸாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் வாங்கி படிக்க. நானே சொல்கிறேன், இதெல்லாம் வாங்கி படிச்சிங்கன்னா உங்கள் குழந்தைக்கு கொடுங்க. நீங்கள் மெயினாகவே கொடுத்து நீங்கள் படிக்க வைங்க. இது அப்படி ஒரு சரியான காமிக்ஸ். ஏன்னா லைன் முத்து காமிக்ஸ். எங்களோட நம்பர் வேணாலுமே நான் வந்து கேட்டிங்கன்னா வந்து தரேன். ப்ரோ நம்பர் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா வந்து நான் கன்ஃபார்மாக நான் வந்து உங்களுக்கு வந்து நம்பருமே வந்து அனுப்பிச்சி விட்றேன்.
சரி, அடுத்த நம்ம காமிக்ஸ் வந்து பார்க்கலாம். அடுத்து பார்க்க நெஞ்சு எழு டெக்ஸ்ட் காமிக்ஸ். இது 150 rupees வந்து வருதுங்க. இது வந்து நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த புக்கு கொஞ்சம் அடுத்த புக்ஸ்லாம் வர புக்ஸ்லாம் வந்து நான் வந்து படிச்சிருப்பேன். இந்த புக்ஸ்லாம் இப்போ தான் நான் வந்து தொடங்குறேன். சரிங்களா? இந்த புக்ஸு இந்த மாதிரி புக்குமே நல்லா தான் இருக்கும். இதோட புக்கோட மொத்தத்தை மட்டும் பாருங்கள். இப்போ மெயினாகவே டெக்ஸ்ட்ல காமிக்ஸு அது மாதிரி நீங்கள் வந்து டெக்ஸ்ட்லேயே நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட அதுலேயே வந்து 100 கிட்ட இருக்குது. ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா 100 கிட்ட இருக்குது டெக்ஸ்ட்லேயே. சரிங்களா? லயன் எதுவுமே லயன் காமிக்ஸ் எல்லாமே நம்ம காமிக்ஸ் வாங்கினா லயன் தாங்க வந்து வேறு எதுவுமே நம்ம வந்து வாங்கணும். ஏன்னா எனக்கு அவ்வளோ லயனை பிடிக்கும். ரொம்ப லயன் காமிக்ஸ் தான் நம்ம ரொம்ப இது. அப்புறமேட்டு அதில் கொடுத்த ஒரு புக் மார்க்கெல்லாம் இருக்குது பாருங்க நம்மகிட்ட. சரிங்களா? வேதாளர் இவரோட கதைகளுமே செம்மையாக இருக்கும். சரி வாங்க ஃபுல்லாக கொஞ்சம் பேப்பர்ஸ் பார்க்கலாம். தமிழ் தான், எல்லாமே தமிழ் தான். செம்மையான ஒரு காமிக். எங்கேயுமே கிடைக்காது. இது வெயிட்டே பார்த்தீங்கன்னா சரியான ஒரு 8 கிலோ இருக்கும். நாங்கள் நம்ம வந்து அடுத்த வந்து பார்க்கலாம். இந்த ஒரு காமிக் தான் பந்தம் தேடிய பயணம். இந்த இதுவுமே டெக்ஸ்டோட 135 ரூபா. இந்த காமிக்ஸ் நான் வந்து படிச்சுட்டேன். சரியான ஒரு காமிக் கைஸ். இது என்ன ப்ரோ பந்தம் தேடிய பயணம்னா என்ன ப்ரோ, பந்தத்தை தேடிட்டு போவாங்களா, ஏதாச்சும் தேடிட்டு போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மாதிரி இருக்காது. இது ஒரு ட்விஸ்டான ஒரு காமிக்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். அதாவது இதுனா ஒரு கொலைகாரனை தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இது ஒரு கதை. இதுதான் கைஸ் எப்படி உங்களுக்கு சொல்கிறது கைஸ், அந்தளவுக்கு சரியான ஒரு காமிக்ஸ் கைஸ். இது அந்த தெரியும். இந்த ஒரு டெக்ஸ்டோடைய காமிக்ஸ்னாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும்னு. எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு பக்கத்தையுமே அப்படியே பார்த்து படிக்கும் போது எப்படி நல்லாயிருக்கும். சரி வாங்க நம்ம வந்து அடுத்த காமிக்ஸ் வந்து போடலாம் கைஸ். அடுத்து ஏன் இப்போ 2 வச்சுருக்கீங்க? 2மே டெக்ஸ்ட் தான். இதுவுமே நமக்கு பிடிச்ச டெக்ஸ்ட் தான் வச்சுருக்கோம். ஏன் இப்போ 2 வச்சுருக்கீங்கன்னா ரொம்ப வந்து டைமிங் வந்து ரொம்ப போயிட்டுருக்கு நம்ம வீடியோவில். சரி டக்குன்னு பார்த்துலாம். ஓகே 150 காமிக்ஸு. இந்த காமிக்ஸ் வந்து 100 rupees. கொஞ்சம் வெளியே நாய்ஸாக வந்து இது பண்ணிக்கோங்க. இது வந்து 150 கைஸ். இது வந்து 100 rupees. இது 2மே டெக்ஸ்ட் தான். இது வந்து திகில் நகரியல் டெக்ஸ்ட். இது வந்து ஒரு பிள்ளைய பயணம். இது 2மே நம்ம வந்து படித்தாச்சு. இதுவுமே செம்மையான ஒரு எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் தான். இதுவுமே நீங்கள் வந்து வாங்கி படிக்கலாம். இது 2த்துல எது பெஸ்ட்டுன்னா என்கிட்ட வந்து கேட்காதுங்க. இது 2மே செம்மையாக எல்லாமே செம்மையான காமிக்ஸு. ஒரு கதைக்கும் ஒரு ட்விஸ்ட் த்ரில்லர்ஸ் இருக்கும். எந்த கதையுமே என்னடா இது இப்படி இருக்கே நல்லா இல்லையா அப்படின்னு இல்லை. எந்த கதை நீங்கள் எடுத்தாலுமே எல்லா கதையுமே நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லா இல்லாட்டி நான் கேரண்டி. சரிங்களா? அப்படியே பாருங்கள் நல்லா காமிக்ஸ். நம்பர் எல்லாமே நான் வந்து கொடுக்குறேன். எஸ் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ் ப்ரோன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக கைஸ் கன்ஃபார்மாக நான் உங்களுக்கு வந்து எல்லாமே நம்பர் டீட்டெயில்ஸ் எங்கே வாங்கணும் எப்படி வாங்கணுங்கிறத இதுக்கு சொல்கிறேன். ஒரு வீடியோ வேணும்னா வீடியோ ப்ரோ அப்படின்னு நீங்கள் கொடுத்துருங்க. சரி நம்ம வந்து அடுத்த புக்ஸ் பார்க்கலாமா? அடுத்த இந்த புக்கு இது இப்போ பார்த்துக்கிட்டு இருந்த டெக்ஸ்ட் வில்லரு. இப்போ இவங்க யாருன்னா இவர் தான் இரும்பு கை மாயாவி. இவர் கையில் வந்து ஒரு இரும்பு கரம் இருக்கும். அந்த கரம் அதை வச்சு தான் ஸ்டோரிஸே இருக்கும். என்கிட்ட இதில் 2 தான் இருக்குது. சரி ரொம்ப ஸ்பீடாக போகுதுன்னு டக்குன்னு இந்த 2 காமிக்ஸை வச்சு நம்ம வந்து பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து இதான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இதில் படிச்சுக்கிட்டு இருக்கோம். பாகம் அத்தியாயம் 3 தான் நம்ம இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த 2ஓட புக்ஸும் ரேட்டு தான். இவர் கதையை வந்து பொறுத்த வரைக்குமே ஒரு 150 பேஜ் கிட்ட மேக்ஸிமமாக இருக்குமே. அது மேலேயும் இருக்குது அது கீழேயுமே இருக்குது. இவரோட கதைகளில் இரும்பு கை மாயாவி. இவருக்கு ஒரு பவர். இவர் கதையை பார்த்தீங்கன்னா இவர் ஒரு எலக்ட்ரிசிட்டியை வந்து இவர் வந்து தொட்டார்னா இவரால் மறைய முடியும். இதை வச்சு தான் எல்லாத்தையுமே சரி பண்ணுவோம் சால்வ் பண்ணிக்கிறார். இதான் இவரோட கதையை வந்து இது 2மே 100 ரூபா தான். இது 2மே லைன் காமிக்ஸ் தான். செம்மையான காமிக்ஸு. ஃபுல்லாக வந்து பேஜ் குவாலிட்டி சொல்லுவாங்க. செம்மையாக இருக்கா? சரி அடுத்து போகலாமா? அடுத்த புக்கு வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப வந்து வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுது. சரி டக்குன்னு பார்த்துலாம். இது வந்து 8 rupees. இது வந்து 9 rupees. 2மே சோடா.
சொலமான் டேவிட் தான் இவரோட பேர். இவர் சரியான ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரியை வந்து நிறைய பேர் படிப்பீங்க. அதுக்காக இது வந்து நித்தம் முந்தன் நிழலிலுங்கிற இந்த ஒரு புக்குமே நல்லாயிருக்கும். இது நான் படிச்சுட்டேன். இது இன்னும் படிக்கலை, பாதி தான் படிச்சிருக்கேன். திசை மாறிய தெய்வம் இதுவுமே சரியான காமிக்ஸ் நைஸ் உள்ளாங்க. இது வந்து சொல்லப்போனால் காமிக்ஸ் கலரு. இதுவுமே வந்து நல்ல ஒரு தின்னு தான். இது ஒரு 1 ஹவரில் நீங்கள் எல்லாருமே படிக்கலாம். 1.5 hours நீங்கள் வந்து வேஸ்டான டைம். இப்போ நீங்கள் ஒரு ஹாபி மாதிரி பண்ணுறீங்கன்னா இதை கூட நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா செம்மையான ஒரு காமிக்ஸு. இதை நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட படிக்கலாம். என்னடா இப்படி இருக்கா, இதை பார்த்தா பயந்துடும் எதுவுமே இல்லை. இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்ன பிள்ளைங்க படிக்கிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க இவர் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்க முடியுமே. இது ரெண்டுமே சோடாதான். சரி வாங்க அடுத்த புக் பார்க்கலாம். அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து தோர்களுடைய புக்கு தான். இது 2 புக்கு இது 2 தான் நம்மள்ட்ட இருக்குது தோர்களில். முதல்ல நீங்கள் வந்து நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் இந்த 2 புக்ஸில் வந்து ஏதாச்சும் ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கணும் வாங்குறீங்கன்னா முதல்ல நீங்கள் வந்து சகாவத்தின் சாவி வாங்கிக்கோங்க. அப்புறமே நீங்கள் வந்து 3ஆம் வகுப்பு படிச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. இல்லாட்டி கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இது 2மே 120 ரூபா தான். இந்த 2 புக்ஸுமே மெயினாக என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கும். இதை பார்த்தாலே ஒரு த்ரில்லிங் கலந்து போகிற மாதிரி இது சரியான ஒரு காமிக்ஸ். 3ஆம் வகுப்பு. அடுத்து இதுவுமே சரியான ஒரு காமிக் சைஸ். ஒன்றுமே கலரில் இருக்கும்போது இதை பார்த்து படிக்கிறதுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். நீங்கள் எல்லாத்துக்குமே வாங்கி கொடுங்க. இதுவுமே செம்மையான ஒரு காமிக். நல்ல காமிக்கு. இதுவுமே நல்லா ஒரு 2 hours நீங்கள் ஒரு காமிக்குமே 2 hours 2.5 hours நீங்கள் வந்து படிக்கணும். சரி வாங்க நம்ம அடுத்த புக்கு வந்து பார்க்கலாம். ஓகே அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து ஜேம்ஸ் பாண்டுடைய நாட் 7 காமிக் தான் பார்க்க போகிறோம். இவருக்கு வந்து ஒரு இது பேரே நாட் 7 தான். இது வந்து பட்டாம்பூச்சி படலாம். இது வந்து சுறாவெட்டி. இது வந்து 200 rupees. இது வந்து வெறும் 40 தாங்க. நீங்கள் என்ன ப்ரோ 40 rupees ஆனால் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து மொத்தத்தை பாருங்கள் எவ்வளோ நல்ல மொத்தம். நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருக்கும். நல்லா எல்லாமே கலரு. அடுத்த இந்த புக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தின் தான். நீங்கள் ஒரு 1/2 hour படிக்கலாம். 1/2 hour 1 hour கரெக்டாக இருக்கும். 1 hour படிச்சிடலாம் நீங்கள். சரி நம்ம வந்து இந்த புக்கையுமே பிளாக் அண்ட் ஒயிட் தான். சரி நம்ம வந்து அடுத்த புக் வந்து பார்க்க போயிடலாம். இதுதான் கைஸ் நம்மளுடைய லாஸ்ட் புக். ராபர்ட் கியோசாக்கியுடைய ஒரு புக் பணக்கார தந்தை ஏழை தந்தை. இதுவுமே ஒரு புக்கு தான். நமக்கு இது ரொம்ப நாளாக வந்து இருக்குது. சரி இது எதுக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு நினச்சி இந்த புக்கோட ரேட் வந்து 300 கிட்ட வருது. இப்போ வந்து 350 அது மாதிரி வருது. பாருங்கள் இந்த புக்கு வந்து உங்கள் லைஃபே மாற்றலாம். செம்மையான ஒரு மொத்தமான ஒரு காமிக்கிறாங்க. இதோட டீட்டெயில் வேணும்னாலுமே நீங்கள் வந்து கேளுங்க. கமெண்ட் கீழே எப்படி கேளுங்க நான் வந்து கன்ஃபார்ம் சொல்கிறேன். சரி கைஸ் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இல்லை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். சரி அடுத்த எப்படியும் நம்ம வந்து சந்திக்கலாம். பாய்.